ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு கிஷோர் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பொது தேர்வு ஏப்ரல் 2024 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 5 மார்க் கொஸ்டின் நம்பர் 41 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் பயிற்சி 8.4ல் 6th சம். 2 பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன. முதல் பகடையில் முக மதிப்பு இரட்டைப்படை எண் அல்லது முக மதிப்புகளின் கூடுதல் 8ஆக கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஃபஸ்ட்டு கூறுவழி எடுத்து எழுதிக்கணும். கூறுவழி எஸ் ஈக்குவல்ட்டு என்னது வரும்? 2 பகடைகள் ஒரு முறை உருட்டுறாங்க. ஸோ எஸ்ஸோட வேல்யூ வந்து இந்த மாதிரி வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என் ஆஃப் எஸ் ஈக்குவல்ட்டு இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 36 கிடைக்கும். ஸோ என் ஆஃப் எஸ் ஈக்குவல்ட்டு 36. இதிலேருந்து நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? முதல் பகடையில் முக மதிப்பு இரட்டைப்படை எண், அதாவது முக மதிப்பு இரட்டைப்படை எண்ணாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவை ஏன்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ இரட்டைப்படை எண் அப்படிங்கிறதுனால 2 இருக்கிறதையும் 4 ஸ்டார்ட் ஆகிறதையும் 6 ஸ்டார்ட் ஆகிறதையும் எடுத்து எழுதிக்கிடுவோம். இந்த கூறுவழி எஸ்லேருந்து எடுத்து எழுதணும். இது 2, இது 4, இது 6. ஸோ இந்த 3ஐயும் எடுத்து ஏ ஈக்குவல்ட்டுன்னு எழுதணும். இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு எண்ணணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ என் ஆஃப் ஏ ஈக்குவல்ட்டு 18 உறுப்புகள் இருக்குது. பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? பி ஆஃப் ஏ ஈக்குவல்ட்டு என் ஆஃப் ஏ இஸ் டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் ஏ 18 இஸ் டிவைடட் பை என் ஆஃப் எஸ் என்னது? என் ஆஃப் எஸ் ஈக்குவல்ட்டு 36. ஸோ 18/36. ரெண்டாவது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முகமதிப்புகளின் கூடுதல் 8ஆக கிடைப்பதற்கான நிகழ்தகவு கொடுத்துருக்காங்க. ஸோ முகமதிப்புகளின் கூடுதல் 8ஆக கிடைக்கிறத எடுத்து எழுதுவோமா? அதை பீன்னு எடுத்துக்கிடுவோம். ஸோ பி ஈக்குவல்ட்டு 2ஐயும் 6ஐயும் கூட்டினா 8 கிடைக்குமா? 3ஐயும் 5ஐயும் கூட்டினா 8 கிடைக்கும். இந்த மாதிரி எஸ்ஸில் என்னென்ன உறுப்புகளெல்லாம் கூட்டினா 8 கிடைக்குமோ அதை எடுத்து எழுதிக்கணும். ஸோ என் ஆஃப் பி ஈக்குவல்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு எண்ணணும். 1 2 3 4 5 உறுப்புகள் இருக்குது. ஸோ என் ஆஃப் பி ஈக்குவல்ட்டு 5. இதிலேருந்து பி ஆஃப் பி கண்டுபிடிக்கலாமா? பி ஆஃப் பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? என் ஆஃப் பி இஸ் டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி 5, என் ஆஃப் எஸ் 36. ஸோ 5/36. இப்போது இது ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளது ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும். அதாவது ஏயோடைய வேல்யூவையும் பியோடைய உறுப்புகளையும் பார்க்கணும். 2 உறுப்புலையுமே எது பொதுவாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதில் 3 உறுப்புகள் பொதுவாக இருக்குது. 2,6 4,4 6,2. இப்போ என் ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல்ட்டு அப்போ 3 உறுப்புகள் இருக்கிறதுனால 3. பி ஆஃப் ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? என் ஆஃப் ஏ வெட்டு பி இஸ் டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ 3/36. இது எல்லாத்தையுமே ஃபார்முலாவில் போடுவோமா? இதுதான் ஃபார்முலா. பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல்ட்டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. நம்ம பி ஆஃப் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, பி ஆஃப் பியும் கண்டுபிடிச்சாச்சு, பி ஆஃப் ஏ வெட்டு பியும் கண்டுபிடிச்சாச்சு. இது எல்லாத்தையுமே இந்த ஃபார்முலாவில் பிரதியிடணும். பிரதியிட்டோம் அப்படின்னா 18/36 ப்ளஸ் 5/36 மைனஸ் 3/36. பகுதி சேமாக இருக்குது. ஸோ டைரெக்டாக கூட்டி கழிக்கலாம். அப்போ 18 + 5 - 3. 18ஐயும் 5ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 23 - 3. 23லேருந்து 3 கழித்தோம் அப்படின்னா 20. ஸோ 20/36. இப்போ அடி கொடுத்தோம் அப்படின்னா 4 2 எணி 2 16 4 2 0. ஸோ 10/18. மறுபடியும் அடி கொடுத்தோம் அப்படின்னா 2 10 9 2 18. ஸோ பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல்ட்டு 5/9. அப்போ ஆன்சர் 5/9. தேங்க்யூ.